Impossible. The final. ஏஐ கேஸ் வெல்கம் டு சினிமா கேப்டன் யூடியூப் சேனல். இப்போ ஃபைனலாக பார்த்தீங்கன்னா நம்ம ஓடிடியில் பார்த்தீங்கன்னா மிஷன் இம்பாசிபிள் ஃபைனல் இன்னைக்கு படம் பார்த்தீங்கன்னா ரிலீஸ் பண்ணிட்டாங்க. ஸோ இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா நம்ம ஈத்தனோட கேரக்டர் பார்த்தீங்கன்னா பார்ட் 1ல இருந்து ஸோ கடைசி பார்ட் வரையும் நடந்த எல்லா ஸ்டோரியை பார்த்தீங்கன்னா இந்த படத்தில் இந்த காட்டியிருப்பாங்க. ஸோ அதாவது நம்ம டாம் குரூஸ் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஒரு பார்ட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு டிடி சொல்லக்கூடிய ஒரு டிவைஸ் அதுதான் பார்த்தீங்கன்னா இந்த உலகத்தையே பார்த்தீங்கன்னா ஆட்டி படிக்கும். ஸோ இந்த என்டிட்டி தான் பார்த்தீங்கன்னா மிஷன் இம்பாசிபிள் பார்ட் 1ல வந்து காட்டியிருப்பாங்க. ஸோ அதை கம்பேர் பண்ணி தான் பார்த்தீங்கன்னா இந்த ஓல் படமே பார்த்தீங்கன்னா ட்ராவல் பண்ணி போயிருக்கும். இந்த லாஸ்ட் பார்ட்லையும் பார்த்தீங்கன்னா நம்ம என்டிட்டி தான் காட்டியிருப்பாங்க. ஸோ இந்த என்டிட்டி பார்த்தீங்கன்னா கண்ட்ரோல் வந்துட்டா பார்த்தீங்கன்னா இந்த என்டிட்டி பார்த்தீங்கன்னா மொத்த உலகத்தையும் பார்த்தீங்கன்னா அழிச்சிட்டு அதில் யார் யார் உயிரோடு இருக்காங்க ஸோ அவங்க தான் பார்த்தீங்கன்னா சூப்பர் ஹியூமன் சொல்லணும். நம்ம என்டிட்டிலேருந்து நம்ம உலகத்தை காப்பாற்றுதான் நம்ம டாம் க்ரூஸ் பார்த்தீங்கன்னா அந்த கீயை வச்சுன்னு மிகப்பெரிய ஒரு சப்மரீனுக்குள்ளே போவார். ஸோ அந்த சப்மரீனுக்குள்ளே தான் ஒரு போட்டோக்கான் இருக்கும். அது கூட இந்த கீயை வந்து லூத்தர் சொல்லக்கூடிய ஒருத்தர் பார்த்தீங்கன்னா ஆய்வு ஒன்று கண்டுபிடிப்பாரு. ஸோ அதை கூட இது கூட இணைச்சா பார்த்தீங்கன்னா இந்த என்டிட்டியை பார்த்தீங்கன்னா அழிக்க முடியும். ஸோ அதை வந்து நம்ம கேப்ரியல் சொல்லக்கூடிய ஒரு வில்லன், அதாவது நம்ம மிஷன் இம்பாசிபிளோட வில்லன் கடைசி பாட்டில் வரக்கூடியவர். ஸோ இவர் தான் பார்த்தீங்கன்னா அந்த ரெண்டுத்தையும் பார்த்தீங்கன்னா இவர் கொண்டு வந்து இவர் என்ன பண்ணுறாரு, அந்த என்டிட்டி இவர் கண்ட்ரோலில் கொண்டு வரலாம் சொல்லி இவர் பிளான் பண்ணி பண்ணுறாரு நம்ம கேப்ரியல். ஸோ நம்ம கேப்ரியல்கிட்டையும் என்டிட்டியிலிருந்து உலகத்தை காப்பாற்றுறதுக்காக நம்ம டாம் க்ரூஸ் பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய ஒரு ஆக்ஷன் பேக்கை கொண்டு வந்த படம் தான் நம்ம மிஷன் இம்பாசிபிள் ஃபைனல் ரெக்கார்டிங். ஸோ உண்மையும் பார்த்தீங்கன்னா மனுஷன் தாறுமாறு நடிச்சிருக்காங்க. மனுஷனுக்கு வயசானதும் ஒரு உடம்பு பார்த்தீங்கன்னா டாக்ஸில் அந்த அளவுக்கு இருக்கும். அதாவது ஒரு சீனில் காட்டு வர நம்ம எக்ஸசைஸ் பண்ணும்போது நம்ம ரன்னிங் பண்ணும்போது நம்ம டாம் க்ரூஸ் அவர் உடம்பு பார்த்தீங்கன்னா பயங்கரமாக இருக்கும். அவருக்கு மனுஷனுக்கு வயசானதும் முடியும் சரி ஆளும் சரி பயங்கரமாக இருக்காரு. ஸோ இந்த படத்திலும் பார்த்தீங்கன்னா அவரோட ஆக்ஷனை பார்த்தீங்கன்னா கொட்டி வச்சிருக்காரு நம்ம டாம் க்ரூஸ். ஸோ எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா ஓன் ஆக்ஷன், அதாவது நம்ம கடைசியில் வந்து அந்த ஃப்ளைட் சீன் அந்த பறக்கிற ஃப்ளைட்டில் பார்த்தீங்கன்னா பயங்கரமாக ஸ்டண்ட் பண்ணியிருப்பாரு நம்ம டாம் க்ரூஸ். ரியலாக பார்த்தீங்கன்னா படம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் லென்த்தாக தான் இருக்கும். படத்தை வந்து நீங்கள் கொஞ்சம் ஸ்லோவாக தான் பார்க்க முடியும். ஸோ ஈச் அண்ட் கொஞ்சம் சீனில் பார்த்தீங்கன்னா அப்படியே போது அப்படியே ட்ராவல் ஆகிப்போம். அப்படியே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஆக்ஷன் பேக் கொட்டி வச்சிருப்பாங்க. ஸோ இதுக்கு முன்னாடி பாட்டை கம்பேர் பண்ணும்போது இந்த பாட்டில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஆக்ஷன் பேக் கம்மியாக தான் இருக்குது. ஏன்னா அது ஃபைனல் பார்ட்னால ஸோ இவங்க பார்த்தீங்கன்னா டைலாக் பேசியே பார்த்தீங்கன்னா கொண்டு போய் வச்சுட்டாங்கன்னு நினைக்கிறேன் என்னை பொறுத்த வரையும். பட் இருந்தாலும் படம் வேறு லெவல். நீங்கள் உண்மையான ஒரு டாம் க்ரூஸ் ஃபேனாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த இடத்த நீங்கள் வந்து மிஸ் பண்ணாமல் பார்த்துருங்க. ஸோ இந்த படம் உங்களுக்கு புரியணும்னா நீங்கள் ஸ்டார்டிங் மிஷன் இம்பாசிபிள் பார்ட் 1லேருந்து இந்த பார்ட் வரையும் நீங்கள் பார்த்தா தான் உங்களுக்கு வந்து படத்தோட ஸ்டோரி வந்து புரியும். இல்லைங்க நான் நார்மல் ஆக்ஷன் பேக் பார்ப்பேன், டாம் க்ரூஸ் படம் பார்ப்பேன் அப்படின்னா சும்மா நார்மலாக போய் இந்த படத்தை பார்த்துருவாங்க. உங்களுக்கு வந்து நார்மலாக ஒரு ஆக்ஷன் படமாக இந்த படம் உங்கள் ஸ்டோரி வைஸ் புரியணும்னா ஸோ நீங்கள் ஸ்டார்டிங்கில் வந்து பார்த்தா தான் இந்த படத்தோட உங்கள் ஸ்டோரி வந்து ஈஸியாக புரியும். மனுஷன் இந்த படம் இதுக்கு முன்னாடி வந்து எல்லா படத்துலையும் ஆக்ஷனை பார்த்தீங்கன்னா பயங்கரமாக கொட்டி வச்சுப்பாரு. அது பட்டம் இல்லாமல் ஒரு பில்டிங் மேலே ஏறுவார். அதெல்லாம் பார்த்தீங்கன்னா வேறு லெவலாக இருக்கும் நம்ம டாம் க்ரூஸ் ஆக்ஷன். என்னடா இந்த படத்தில் ஃபேஸ் மாஸ்க் போடலன்னு நானும் எதிர்பார்த்தா கடைசியாக பார்த்தீங்கன்னா மனுஷன் ஃபேஸ் மாஸ்க் போட்டுட்டு நம்ம ஒரு கேர்ளை வந்து ஜெயிலேருந்து நம்ம டாம் க்ரூஸ் காப்பாற்றி கொண்டு போவார். ஸோ அவர்கிட்ட தான் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு தான் நம்ம கேப்ரியல் எங்கே இருப்பாரு தெரியும். ஸோ அதனால் அவர் அந்த பொண்ணையை காப்பாற்றிட்டு நம்ம டாம் க்ரூஸ் மாஸ்க் போட்டுன்னு போவார். ஸோ மிஷன் இம்பாசிபிள் இப்படியே முடிச்சுட்டாங்க. ஸோ அதுக்கப்புறம் அடுத்த பாட்டு வரமா கூட தெரியாது. மேபி டேரக்டர் மனசு வச்சா மற்ற பாட்டு வரும், எதிர்பார்க்கலாம். மேபி இம்பாசிபிள் அடுத்த பாட்டு வருமானு. ஸோ இந்த படம் பார்த்தீங்கன்னா எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு இந்த படம் பிடிச்சிருக்கா இல்லையா சொல்லி இந்த படத்தை நீங்கள் பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ பாய் பாய். ஒரு டாம் க்ரூஸ் ஃபேனால மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அப்படியே நம்ம சேனலுக்கு ஒரு லைக் ஒன்று போட்டு அப்படியே போயிடுங்க. டாடா பை பாய். செய்ய ஒன்று.